சென்னை உட்பட 5 மாவட்ட ஆட்சியர்கள் நியமனம். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். IAS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். ஆளுநரின் முதன்மை செயலாளர் கிர்லோஸ்குமார் வீட்டு வசதித்துறை முதன்மை செயலாளராக மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். ஆளுநரின் முதன்மை செயலாளராக இருந்த கிர்லோஸ்குமார் தற்போது இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். 5 மாவட்ட ஆட்சியர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். சென்னை உட்பட 5 மாவட்ட ஆட்சியர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். தமிழக ஆளுநரின் முதன்மை செயலாளர் உட்பட IAS அதிகாரிகள் 5 பேர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். அந்த வகையில் ஆளுநரின் முதன்மை செயலாளர் கிர்லோஸ்குமார் வீட்டு வசதித்துறை முதன்மை செயலராக மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். வீட்டு வசதித்துறை முதன்மை செயலாளராக மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் ஆளுநரின் முதன்மை செயலாளர். அதேபோல சென்னை மாவட்ட ஆட்சியராக மாலதி ஹெலன், அரியலூர் மாவட்ட ஆட்சியராக மிருணாளினி நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். சென்னை மாவட்ட ஆட்சியராக மாலதி ஹெலனும், அதேபோல ராமநாதபுரம் ஆட்சியராக சிவகுரு பிரபாகரன், திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியராக கவிதா ஆகியோர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். சென்னை உட்பட 5 மாவட்ட ஆட்சியர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியராக சரண்யா ஹரி பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். 5 மாவட்ட ஆட்சியர்களை பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. தமிழக ஆளுநரின் முதன்மை செயலாளர் உட்பட 5 IAS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள்.